சேமிக்கவே முடியல. நம்ம கையில காசே தங்க மாட்டேங்குது. எவ்வளவு வந்தாலும் வரவுக்கு செலவுக்கும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி சேமிச்சு பாருங்க. நம்மளால 1,50,000லிருந்து ரூ. 1,70,000 வரைக்கும் ஈஸியா சேமிக்க முடியும். டெய்லி நமக்கு குடுக்குற காசுல எடுத்து வச்சு சில்லறை சேமிப்பா தான் சேமிக்க போறோம். இது வந்து மாத சம்பளம், நாள் சம்பளம், வார சம்பளம் இந்த மாதிரி எந்த சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் ஈஸியா நம்மளால சேமிக்க முடியுங்க. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். வாங்க இன்னைக்கான சேமிப்பு வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம தினசரி சேமிக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஈஸியாக நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும். அது என்னென்ன டிப்ஸுங்கிறது ஒரு 11 டிப்ஸ் உங்கள்கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதை செயல்படுத்தினாலே நம்மளாலேயும் மிச்சம் பண்ணி சிக்கனமாக இருந்து சேமிக்க முடியும். நம்ம சேமிக்க முதல் காரணமே சிக்கனம் தாங்க. சிக்கனம்ங்கிறது கஞ்சித்தனம் கிடையாது. நம்மளுடைய செலவு போக நம்ம செலவை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருந்து சேமிக்கிறது தான் சேமிப்பு. சேமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சாப்பிடாம பட்டினியாக கடந்தெல்லாம் சேமிக்க சொல்லலை. சேமிப்புங்கிறது நம்மளுடைய செலவுல சிக்கனப்படுத்தி சேமிக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சேமிப்பு போக தாங்க செலவு செய்யணும். நம்மளுக்கு சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சேமிப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சிடணும். ஒரு ரூ. 1000 நமக்கு வருமானம் அப்படின்னா ஒரு ரூ. 100 எடுத்து சேமிப்புக்குன்னு ஒரு டப்பாவில் போட்டுருங்கங்க. ஒரு அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 50 எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒரு ரூ. 850 நம்ம மாத செலவை எப்படி பார்க்குறது? நான் தோராயமான சம்பளத்துக்கு சாதாரணமாக சொல்கிறேன். நம்ம வந்து எப்படி பார்க்குறது, அதில் ஏபி பில் எப்படி கட்டுறது, எப்படி என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம யோசிக்கணும். சேமிப்பும் அவசர தேவைக்கும் நம்ம பணம் எடுத்து வைக்கலைன்னா நம்ம வந்து திண்டாட்டத்துக்குரிய நிலைக்கு தள்ளப்படுவோம். நமக்கு மாத இறுதியாக இருக்கட்டும், வருட இறுதியாக இருக்கட்டும், எப்போவுமே நம்ம கையில் பணம் இருக்காது. சேமிப்புன்னு ஒன்று இல்லைன்னா யாரையாச்சும் ஒருத்தரை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க இருப்போம். அதனால நமக்கு எவ்வளோ ஒரு குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி, ஒரு ரூ. 10 நமக்குன்னு ஒரு சேமிப்புக்கு எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம் வாங்குறதுக்கு. ஆனால் 1க்கு 100 தடவை யோசிச்சு பாருங்க. இது தேவையா? இது தேவையில்லையா? என்று நீங்கள் யோசிச்சாலே தெரிஞ்சு போயிடும். இந்த பொருளை வந்து நம்ம வாங்குறதுக்கு இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததையுமே வாங்கிட்டோம்னா நம்ம வாங்கிட்டு வருவோம். அதோட பயன்பாடு இன்னையோட முடிஞ்சிருமா? நாளைக்கு நமக்கு பயன்படுமா? இது காலத்துக்கு நமக்கு உதவுமான்னு நமக்கு யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி யோசிச்சு வாங்கினா தான் நம்மளுடைய பணத்தை நம்ம மிச்சப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி விருப்பமா, தேவையா அப்படின்னு யோசிங்க. ஒரு பொருளை பார்த்துட்டு ஒரு 24 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துக்குங்கங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து யோசிப்போம். யோசிச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் நமக்கு தேவை தான் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த பொருளை வாங்குங்க. இல்லை இது நமக்கு ஆசை தான், அந்த பொருளை நாட்டம் இல்லை அப்படின்னா, அந்த பொருளை வாங்காதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது நம்மளால சிக்கனத்தை கையாள முடியும். நம்ம பணம் நம்ம கையை விட்டு போகாது. நம்மளால சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மளிகை ஜாமான் எல்லாமே என்ன பண்ணுவோம்னாக்கா, சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். அது மாதிரி பெரிய பெரிய சந்தையில் தான் போய் காய்கறி வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் மொத்த மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கினீங்கன்னா, அது மாதிரி வார சந்தையில் போய் காய்கறி வாங்கினீங்கன்னா, நம்மளால ஒரு குறிப்பிட்ட தொகையை கணிசமாக சேமிக்கிறதுக்கு முடியும். மொத்த மளிகைகளில் ஜாமான் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற ஜாமானுக்கும் இடையில் நமக்கு நிறைய பணம் நமக்கு மிச்சமாகுங்க. நீங்கன்னா ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மொத்த மளிகை கடையிலையும் பகுதியாக நமக்கு பணம் நம்ம கையில் தங்கியிருக்கும். செலவை கட்டுப்படுத்த முடியும். ஈஸியாக சேமிக்கிறதுக்கு முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி பட்டியலிட்டுக்குங்க. நம்ம சந்தைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மொத்த கடைக்கு ஜாமான் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த ஜாமான் வேணும், தேவையில்லை, இந்த ஜாமான் இந்த மாதம் இருக்குது, ஒரு 1/4 கிலோ பொருள் இருந்தாலும் இந்த வாரம் நம்மளால் ஓட்டிட முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியலிட்டுக்குங்க. நம்ம வந்து முதல்ல சமையல் அறையில் போய் நமக்கு எது வேணும் வேண்டாங்கிறத நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி பட்டியலிட்டு வச்சுருக்கும் போது தான் நம்ம வந்து கடைக்கு போகும்போது நமக்கு தேவையில்லாமல் அனாவசியமான பொருள் நம்ம வாங்க மாட்டோம். அந்த மாதிரி பட்டியலிடும்போது நம்மளால் பணத்தையும் சேமிக்கிறதுக்கு முடியுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்தவுடன் சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை கண்டிப்பாக எடுத்து வச்சிருங்க. சேமிப்பு இல்லாமல் நம்ம கொண்டு போய் செலவு செய்ய ஆசைப்பட்டோம்னா கடன் வாங்கி கூட செலவு செஞ்சுருவோம். நம்மளால சேமிக்கிறதுக்கே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முற்றிலுமாக இஎம்ஐயில் உள்ள பொருளை தவிர்த்துடுங்கங்க. இஎம்ஐயில் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், வீட்டில் வந்து பொருள் சேருது, கொஞ்சம் கொஞ்சமாக தானே காசு கட்டுறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நம்மளும் நினைப்போம். ஆனால் வந்து நம்ம வட்டி கட்டுறதுல தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பணத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பணம் வட்டியாக போகுது. ஆனால் பொருளை வாங்கிட்டு பொருளுக்கும் காசு கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த வட்டியை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா நமக்கு அந்த பொருளை ஒரு நோக்கமாக வச்சு சின்ன சின்னதாக சேமித்து மொத்தமாக அந்த பொருளை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
ரேஷன் பொருட்கள பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ரேஷன்ல இருக்கிற பொருளுமே நல்ல பொருள் தான். நம்மளால சாப்பாடாக்க முடியாட்டினாலும் 2 வேளைக்கும் தோசைக்கு, இட்லிக்கு அத பயன்படுத்திக்கங்க. அதில குடுக்குற பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும்போது மாத மளிகையில பகுதியா நம்ம செலவ குறைக்கும். கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்குங்க. அப்புறம் ஆடம்பர செலவு தவிர்க்கிறது. ஆடம்பர செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல ஒரு ரூ. 5000க்கு புடவ வாங்கியிருக்காங்க. பட்டு புடவ தல தலன்னு கட்டிட்டு போறாங்க. பளபளன்னு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க தங்கம் போட்டிருக்காங்க, நகை போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கடன் வாங்கி ஆடம்பர செலவை எதிர்பார்க்கக்கூடாது. கடன்ல நம்ம தள்ளினோம்னா, நம்ம கல்ல கட்டிக்கிட்டு நம்மளே ஆத்துலயோ, கடல்லயோ இறங்குனதுக்கு சமமா போயிடும். அதுலேருந்து நம்மளால மீண்டே வரத்துக்க முடியாது. ஆடம்பர செலவு நம்ம மனசு வைக்கிறதாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அத வச்சு தான் நம்ம செலவு செய்ய பார்க்கணும். அத வச்சு தான் நம்மள திருப்திப்படுத்திக்க முடியும். நம்ம ஆசைய அடக்கிக்கிட்டு, நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செஞ்சோம்னா, நம்ம கடன்லயும் மூழ்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குடும்பமும் நல்லபடியா நடத்த முடியும். நம்மளால சேமிக்கிறதுக்கும் வழிவகுக்குங்க. அப்புறம் ஆஃபர் பொருள கண்டு ஏமாறக்கூடாது. 1 வாங்குனா 1 ஃப்ரீ. ரூ. 500 பொருள் வாங்குனா ரூ. 1000 பொருள் என்னமா தராங்கன்னு பார்த்தா, மொத்தமாவே கால்குலேஷன் பண்ணி பாருங்க. அந்த பொருளோட விலையே ஒரு ரூ. 1000 தான் இருக்கும். அந்த பொருள நம்ம வாங்கிட்டு வீட்ல வைப்போம். நம்ம கையிலேருந்து ரூ. 1000 கைய விட்டு போயிடும். ஆனா நம்ம வீட்ல வாங்கி வைக்கும்போது, நம்ம 3 மாசத்துக்கு அது அப்படியே இருக்கும். நம்ம ஃபுல்லும் பயன்படுத்துவோம்னு பார்த்தா, கண்டிப்பா பயன்படுத்த மாட்டோம். அது வண்டு புடிச்சு, பூச்சி புடிச்சு தூக்கி கொண்டு கீழ தான் கொட்டும். அப்ப என்ன ஆயி போச்சு, நமக்கு ரூ. 1000 காசு நஷ்டமாயி போச்சு. அந்த பொருள வாங்கிட்டு நம்ம ஏமாந்து தான் போயிட்டோம். அதனால ஆஃபர் பொருள கண்டு ஏமாறாதீங்க. அந்தந்த மாசத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கங்க. இப்ப இந்த சோப்பு, பினாயிலு, ஹேர்பிக் அந்த மாதிரி நமக்கு குடுத்துருந்தாங்கன்னா, அத 1க்கு 2 நம்ம வாங்கிட்டு வச்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துறதுக்கு முடியும். ஆனா உணவுப் பொருட்கள அந்த மாதிரி நம்ம 6 மாசத்துக்கு, 7 மாசத்துக்கு வாங்கிட்டு வைக்க முடியாது. சீக்கிரம் வண்டு புடிச்சிரும். அது மாரி ஆஃபர் பொருள வாங்கும்போது 1க்கு 4 தடவ யோசிச்சு வாங்குங்க. அப்புறம் நீங்கள் சேமிக்கும் தொகையை வீட்டிலேயே வச்சிருக்காதீங்க. நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு தொகையும் வீட்ல வச்சிருந்தா, அது வட்டியும் போடாது, குட்டியும் போடாது. அதனால நீங்க ஒவ்வொரு ரூவா சேமிச்சாலும், அந்த காச நம்ம எதுல முதலீடு செஞ்சா அத வச்சு நம்ம காசு பணம் பெருக்கலாம். நம்ம பணத்துக்கு அதிக முதலீடு செய்யும்போது எதுல நமக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க முதலீடு செய்யறதுக்கு பாருங்க. அதிக பணம் உள்ளவங்க பெருசு பெருசா முதலீடு செய்வாங்க. கொஞ்சமா உள்ளவங்க நம்மளால சின்ன சின்னதா என்ன இதுல முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு முதலீடு செய்யுங்க. அப்பதான் நம்ம பணம் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பணத்த நம்மளால பெருக்கிறதுக்கு முடியுங்க. இப்போ நம்ம சேமிக்க என்னென்ன வழியோ அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். வாங்க சேமிப்பு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சின்னதா ஒரு தினசரி சேமிப்பு தாங்க சொல்லியிருக்கேன். டெய்லியும் ரூ. 5, ரூ. 10, ரூ. 15, ரூ. 20, ரூ. 25, 30 அப்படின்னு 1 பை 1 4க்கு 4 5 ரூபாய நீங்க கூட்டி கூட்டி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நம்ம சேமிக்கும்போது ரூ. 2325 சேமிப்போம். நம்ம அதிகப்படியான காசு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 150, 145, 140, 135 இந்த மாரி தொகைய தான். சம்பளம் வந்த உடனே நம்ம செலவுகள குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட்லயே இந்த பணத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா, அடுத்தடுத்து இந்த பணம் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். டெய்லி சம்பளம் வாங்குறவங்களும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களும் சரி, இந்த அதிகம் உள்ள தொகைய முன்கூட்டியே நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா, இந்த சின்ன சின்னதா இருக்க தொகைய இறுதியில நம்ம சேர்த்துக்கலாம். இறுதியா சேர்க்கும்போது 1 மாசத்துக்கு ரூ. 2325 நம்ம சேமிச்சிருப்போம். அது கூட ஒரு ரூ. 175 எடுத்து வச்சா ரூ. 2500 நம்மளால ரவுண்ட் அப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு தொகையை நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியும். அப்படியே என்னால முடியல அப்படின்னா, ரூ. 325 எடுத்து அதே டப்பாவுல திரும்பி நீங்க போட்டுட்டு ரூ. 2000 எடுத்து நீங்க சேமிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க ரூ. 2500 நீங்க ஒரு மாசத்துக்கு சேமிச்சீங்கன்னா, எவ்வளோ சேமிக்க முடியும்? எவ்வளோ வட்டி கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1 மாசத்துக்கு சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2500. அதே ஒரு 12 மாசத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா, ரூ. 30,000 நம்மளால சேமிச்சிருக்க முடியும். இந்த சேமிச்ச தொகைய அப்படியே வீட்ல வச்சிருக்காதீங்க. நீங்க எடுத்துட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டிலயோ, இல்ல கோல்டுலயோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு எதுல முதலீடு செஞ்சா லாபம் வரும்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த இதுல நீங்க முதலீடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு நம்ம சேமிச்சிருந்தோம்னா, 30,000 சேமிச்சிருப்போம். அதே ஒரு 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 60,000 நம்மளால சேமிச்சிருக்க முடியும். 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 90,000 நம்மளால சேமிக்க முடியும். 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,20,000 சேமிக்க முடியும். 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியுங்க. இந்த தொகைய அப்படியே சேமிக்க சேமிக்க நம்ம வீட்டிலேயே வச்சில்லாம, ஒரு குறிப்பிட்ட இதில முதலீடு செஞ்சு வந்தோம்னா, நம்ம அடுத்த மாசத்துக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு ஒரு 20,000, 30,000 எக்ஸ்ட்ரா நம்ம கையில வர மாதிரி முதலீடு செஞ்சு லாபத்தை பெருக்கிறதுக்கு பாருங்க. எந்தெந்த வகையில நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நெறைய போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. 5 வருஷத்துல நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம்னா, ரூ. 1,50,000 சேமிச்சிருப்போம். அது கூட வட்டியோட சேர்த்து நம்ம கணக்கு பண்ணோம்னா ரூ. 20,000. நம்ம பணமா சேமிச்சாலே ரூ. 1,50,000 நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியும். நம்ம முதலீடு செஞ்சு வச்சிருந்தோம்னா, ரூ. 1,50,000 ரூ. 3,00,000 வரைக்கும் நம்மளால சேமிக்கிறதுக்கு முடியும். சின்ன தொகை தானே ரூ. 5, ரூ. 10 தானே இது என்னன்னு எடுத்து வைக்கிறது, என்னன்னு சேமிக்கிறது அப்படின்னு யோசிக்காம ரூ. 5 ரூ. 10 இருந்தாலும் நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வைங்க. இன்னைக்கு ரூ. 5 நாளைக்கு ரூ. 10ங்கிறது மாரி மாறிடும். சின்ன சின்ன தொகை தான் கடைசியில நமக்கு பெரிய தொகையா மாறி மழை போல நம்ம கையில காசு இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு
சேமிக்க துவங்குங்க. நம்ம சேமிக்கிற பணத்த போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, ஆர்டிலயோ, பிபிஎஃப்லயோ, லேண்ட்லயோ, கோல்டு உங்களால எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி சின்ன சின்ன முதலீட்டுல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவ யோசிச்சுக்கங்க. நம்பிக்கைக்கு உரியதா அப்படின்னு யோசிச்சுக்கங்க. அதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிட்டு முதலீடு செய்யுங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஏமாந்து குடுத்துறக்கூடாது. குடுக்கும்போது ஜாக்கிரதையா இருந்துக்க. சேமிக்கும்போது பத்திரமா சேமிச்சு முதலீடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள சேமிக்க தூண்டும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் சேமிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.